வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நட்சத்திர பலன்களில் கடைசி நட்சத்திரமான 26வது நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாத அன்பர்களும் இந்த மீன ராசியில் அடங்குவார்கள். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம். சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதே சமயத்தில் எளிமையான வாழ்க்கை. பெரிய அளவுக்கு கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த எளிமையான வாழ்க்கையை தான் ரொம்ப அதிகமாக விரும்புபவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்தில் தொழிலில் எப்படி பண்ணணுன்ற ஒரு நேர்த்தியான விஷயங்கள் இவர்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் எப்படி ரன் பண்ணால் நம்ம அதிலிருந்து லாபத்தை எடுக்கலாம், அதே சமயத்தில் தொழிலாளர்களை எப்படி நடத்தணும், அலுவலகத்துக்கு வேலைக்கு போனால் அங்கே கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடம் எந்த மாதிரியாக பழகணும், இப்படி எல்லா சூழ்நிலைகளுக்கும் தகுந்தவாறு நடந்து கொள்பவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடத்துல விரய சனியாக இருக்கும் போதும் சரி, உங்களுக்கு அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல இருக்கும் போதும் சரி, நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு இடமாற்றம் வந்திருப்பீங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்களும் வந்திருக்கும். ஆனா அந்த வருமானத்தை எங்கேயோ இழந்துட்டீங்க. ஏதோ ஒரு இடத்துல போட்டு லாக் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து எவ்வளவோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் உங்களை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஏமாற்றம்ன்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். எங்கே ஏமாந்தீங்களோ அங்கேருந்து கொஞ்சமாவது உங்களுக்கு அதற்குண்டான ஒரு ரெக்கவரின்றது ஒரு மனசுக்கு திருப்தி படக்கூடிய அளவிற்கு, எங்கே நமக்கு வராமலேயே போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் முடிந்து இப்போ அதிலிருந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மன திருப்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. வாழ்க்கையில் அந்த குடும்பம் சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்தவர்களும் இவர்கள் தான். நம்ம தான் எளிமையாக இருக்கிறோம், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க எளிமையாக இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மட்டும் அந்த குடும்பத்தில் எளிமையாக இருந்து என்ன பிரயோஜனம்? மற்றவர்கள் எல்லாருமே அதிக ஆடம்பரமாக அதிக ஒரு நாகரிக வாழ்க்கையை விரும்புவர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் அவர்களுக்கு எல்லாத்துக்குமே செய்து 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 என்னென்ன தேவைகளை நிறைவேற்ற முடியுமோ அந்த தேவைகளை எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான பேச்சு, இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்ற விட்ட யதார்த்தமான பேச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு ஒரு காட்டு தீயா பரவி அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களிடமும், அதாவது கணவர் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் மனைவி சம்பந்தப்பட்ட இடத்துலையும் எல்லா பெற்றோர்களிடமும் அது தவறாக சித்தரிக்கப்பட்டு உங்களையவே ஒரு குற்றவாளியாக ஒரு கூண்டில் நிறுத்தக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு யதார்த்தமான பேச்சு. இது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இதுல இருந்துலாம் நம்ம எப்படி மீண்டு வரப்போறோமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குடும்ப பிரச்சனைகளிலிருந்து இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மீண்டு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த குடும்ப பிரச்சனைக்காக நீங்க செலவழிக்கிற தொகை தான் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு நம்ம யதார்த்தமா பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸோடு தான் உங்களை கூட சேர்க்கிறதுக்கு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நம்ம கிட்ட நேரடியான பாசம் யார்கிட்டையுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வருமானமும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காசுக்காக தான் மற்றவர்கள், நம்மளுடைய உறவினர்களும் சரி, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு மன வெறுமையாக இருக்கும். ஏதோ குழந்தைகளுக்காக நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதற்குண்டான ஒரு எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படியோ அந்த பிரிந்த குடும்பம் சேர்ந்தா போறோம் அப்படின்ற மாதிரி
மாதிரியான ஒரு மனநிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாட்டு சம்பந்தமான நிறைய ஒரு பயணங்கள் காத்துட்டு இருக்குது. வெளிநாடுனா நம்ம இந்த ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கோ சரி, இல்லை ஒரு தற்காலிகமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கோ அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அதாவது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அலுவலகம் சம்பந்தமாக ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் உங்களை தான் அங்கே டெப்டேஷன் போடுவாங்க. இந்த மாதிரியாகலாம் நிறைய அலைச்சல்கள் உங்களுக்கு அந்த உடல் சம்பந்தமான ஒரு ஓய்வு இல்லாமல் அலையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த உடல் உழைப்பின் மூலமாக, அந்த ஓய்வில்லாத உழைப்புகள் மூலமாக உங்களுக்கு அந்த உடலில் ஒரு சின்ன சோர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பகவான் பயிற்சி ஆகி அந்த கடகராசிக்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயே குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு அந்த கடகராசிக்கு போயிட்டு ஒரு அதிசாரம் பெற்றுட்டு வருவார். அப்போ உங்களுக்கு அந்த உடல் சோர்வு லைட்டாக தெரிஞ்சுட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது தான், கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது தான் அந்த சோர்வு நிலை அப்படி கண்டினியூஸாக 1 வருஷமாக நீங்கள் அந்த ஒரு திருப்பி விட்ட கீ மாதிரி பொம்மை மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க. போகிறது வீட்டுக்கு வர்றது அப்படியா இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கூட உங்களால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு டைம் இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த அலுவலக சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நிறைய அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்னொரு பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா, புதுசாக திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா அந்த திருமண உறவுல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதே சமயத்தில் அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய குழப்பங்கள், ஏற்கனவே 2 வாட்டி உங்களுக்கு அந்த திருமணம் நின்று அதுக்கப்புறமா 3வது வாட்டி தான் உங்களுக்கு அந்த தடைகளே நீங்கி கல்யாணம் ஆயிருக்கும். அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த திருமணத்தில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு கசப்புணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே எனக்கு மாறுமா, எனக்கு மனைவி என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி எனக்கு பிடிச்ச மாதிரி மாறுவாங்களா, என்னுடைய வாழ்க்கை நல்லா ஆகுமா, அவருடைய செயல்களில் ஏதோ எனக்கு ஒரு தவறாக ஒரு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு, இது எல்லாமே சரியாகுமா, இல்லை அவர் நேச்சராகவே அப்படி தான் இருப்பாரா அப்படின்ற மாதிரியான பலவிதமான குழப்பங்கள் அந்த புது திருமணம் சம்பந்தமாக இவர்களுக்கு எழுந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த 2025 மே மாதத்திலிருந்து குழந்தை பாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. குழந்தை பாக்கியம் எப்போதுமே ஒரு மருத்துவ ஆலோசனையின் பேரில் தான் இதுவரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெற்றிருப்பாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஆலோசனையே இருக்காது. உங்களுக்கு நேரடியாக, அதாவது யாருமே பிளான் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரம். யாராவது பிளான் பண்ணிட்டீங்க அப்படியாவது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு பிளானிங் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மருத்துவ சிகிச்சையின் பேரில் தான் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம்ன்றது அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும் நம்ம. ஏன்னா 7.5 ஜென்ம சனியின் பிடியில் இருக்கக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எங்கேயாவது கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்துல ஒரு முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இது ஜென்ம சனியினால இப்படி இருக்கிறாரா, இல்லை இந்த குருவினுடைய பார்வையினால் இப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய பார்வையின் மூலமாக தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு தொழிலை செய்யணுன்ற ஒரு முனைப்புகள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே செஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்க போது இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குரு பயிற்சி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.